புனித ரஃபாயேல் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா. அவரது பேரன்பு விழா மேடை களை கட்டும்படி இனிமையான துவக்கம் மறைந்திரும்படி பரவலிகள் விண்ணை எட்டும்படி செருப்பின் உயரம் தொட்டபடி விழாவிற்கு வருகை தரும் மேன்மை பொருந்திய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் இடையிலே வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்கின்றோம். விழாவின் முக்கிய விருந்தினர்கள் அனைவரையும் வான்மடையை வரவேற்க குலுங்கி சிரிக்கும் கற்களாய் வரவேற்கின்றோம். விழாவிற்கு வருகை புரியும் அனைவரையும் காணம் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய் வரவேற்கின்றோம். பெருமதிப்பிற்குரிய பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அலைகளை வரவேற்க காத்திருக்கும் கரைகளாய் வரவேற்கின்றோம். எண்ணி வந்த நட்சத்திர கூட்டங்களால் நாங்கள் புடை சூழ வரவேற்கின்றோம். அனைவரும் வருக, விழாவை சிறப்பித்து தருக, மேன்மைகள் பெருக, வாழ்த்துக்களை தருக என அன்புடன் வேண்டி இருவரும் கூப்பி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம்.
முகவரி உமக்கு விஷயம் பின்வருமாறு. நான் சர்வதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறையாக என்னை வந்து சந்தித்துவிட்டு வரி செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுவுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் உன் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கு எல்லாம் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியனவன், அகப்பாவம் பிடித்தவன், ஆணையிட்டு சொல்ல அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். ஒரு வெள்ளையா 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசு யாருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்தப்போவது. புனித ரஃபாயேல் தொடக்கப்பள்ளியின் ஆண்டு அறிக்கை. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். படைத்தாளும் பரமனின் ஆசீரையும் பாதுகாக்கும் இறைவனின் அருட்துணையையும் உடனிருந்து வழிநடத்தும் உன்னதரின் உடனிருப்பையும் வேண்டி ஆதியும் அந்தமுமான அவரின் பொற்பாதம் பணிந்து எம் பள்ளியின் பாதுகாவலராம் புனித ரஃபாயேல் அதிதூதரை வணங்கி எம் பள்ளியின் 2024-25 ஆண்டின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இணையில்லா இறைவனின் தெய்வீக ஆசீரோடும் தாளாளர் அருட்தந்தை ஃபெலிக்ஸ் சாமுவேல் அவர்களின் அன்பு அக்கறையுடன் கூடிய வழிநடத்துதலோடும் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்களின் அயரா உழைப்புடனும் தியாகம் நிறைந்த தாய் அன்புடனும் அரசாங்கத்தின் பேருதவியுடனும் ஆன்றோர் சான்றோரின் ஆசீரோடும் இயங்கி வருவதுதான் எம் புனித ரஃபாயேல் தொடக்கப்பள்ளி. அறிவை வளர்ப்பது கல்வி, அறியாமையை அகற்றுவது கல்வி. அள்ள அள்ள குறையாதது கல்வி, அறிஞர்களை உருவாக்குவது கல்வி. அகிலத்தில் வாழ கற்றுக் கொடுப்பது கல்வி. விலை மதிக்க முடியாதது கல்வி, விண்ணை தொடுமளவுக்கு உயர்ந்தது கல்வி. இவ்வுயரிய கல்வியை இகமதில் தந்திட 1907 ஆண்டு நிரந்தர அங்கீகாரம் பெற்றது எம் பள்ளி. அன்பின் சேவையில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டவர் பாதையில் நடத்திட அகமகிழ்வோடு தன்னை ஆண்டவரிடம் ஒப்படைத்து சிரித்த முகத்துடனும் சீரிய சிந்தனையுடனும் உயரிய எண்ணங்களுடனும் பள்ளியின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவராக தமது மேலான ஆலோசனைகளை வழங்கி அன்போடு எம்மை வழிநடத்தி வருபவர் எம் தாளாளர் அருட்தந்தை ஃபெலிக்ஸ் சாமுவேல் அவர்கள். பகட்டான பார்வையின்றி பரமனின் பார்வை ஒன்றே போதும் என்று பள்ளத்தில் உள்ளோரை தன் உள்ளத்தில் வைத்து புறம் தள்ளப்பட்ட மக்களுக்காக உத்வேகத்துடன் உழைத்து கொண்டிருப்பவர், எப்போதும் எம் பள்ளி மற்றும் மாணவிகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர் எம் பாசமிகு உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை ஆமோஸ் ராஜ் அவர்கள். உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை, உண்மை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை. ஆம், படமாகும் தெய்வம் பல உள்ள இந்நானிலத்தில் நடமாடும் தெய்வங்களாய் பெற்றோரின் மறு உருவாய் பல நூல் கற்ற அறிவாய் கற்றுக் கொடுப்பதில் பரிவாய் நல்வழி காட்டும் கலங்கரை விளக்காய் எட்டா உயரங்களை எட்டிப் பிடித்திட மாணவிகளை உயர்த்தும் மாபெரும் வெற்றி படிகளாய் விளங்குபவர்கள்தான் சிறந்த ஆசிரியர்கள். இத்தகைய மேன்மையான பணியை தாயன்போடும் பொறுப்புணர்வோடும் தன்னலமின்றி இனிதே செய்பவர்கள் எம் ஆசிரியைகள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எம் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியையும் 4 இடைநிலை உதவி ஆசிரியைகளும் பணிபுரிந்து வருகிறார்கள்.
26 ஆண்டுகள் இப்பள்ளியில் பணியாற்றி உடல் நலக்குறைவால் இறைவனடி சேர்ந்த திருமதி ஜெபகிறிஸ்டி விமலா அவர்களுக்கு பதிலாக திருமதி இரா வனஜா அவர்கள் ஆண்டிமடம் புனித பவுல் தொடக்கப் பள்ளியிலிருந்து மாற்றலாகி இங்கு பணியாற்றி வருகிறார்கள். மாணவர்கள், குறும்புகளின் குத்தகைக்காரர்கள், நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்கள், இன்றைய விழா நாயகிகளாம் எம் மாணவ செல்வங்கள். ஆம், முயற்சியை முதன்மையாய் வைத்து, ஆசையை அளவாய் வைத்து எம் பள்ளியில் கல்வி பயின்று வரும் 130 மாணவிகளை வெற்றிகரமான கற்பவர்களாகவும், நம்பிக்கையான நபர்களாகவும், பொறுப்புள்ள குடிமக்களாகவும், திறன்மிக்க கலைஞர்களாகவும், மனிதநேயம் மிக்க நல்ல மனிதர்களாகவும் உருவாக்கி கொண்டிருப்பதில் பேரானந்தம் அடைகிறோம். பள்ளியின் தோற்றம். சுத்தம் நமது கடமை என எண்ணிடு, சுத்தத்தை பேணி உலகையே மாற்றிடு எனும் வரிகளுக்கேற்ப பொலிவுமிகு பள்ளி கட்டிடம், சுத்தமான வகுப்பறைகள், தூய்மையான வளாகம், பூத்து குலுங்கும் இயற்கை தோட்டம், அங்கு வண்ண வண்ண மலர்களாய் எம் மாணவியர் கூட்டம். பள்ளியின் இலக்கு. ஒரு லட்சிய பாதை மேற்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் என்ற மாபெரும் தலைவர் அம்பேத்கரின் வார்த்தைக்கேற்ப கடல் அலைகளின் விடாமுயற்சியை, கதிரவனின் கடமை தவறாமையை, காட்டாற்றின் உத்வேகத்தை, பூக்களின் புன்சிரிப்பை, எறும்புகளின் சுறுசுறுப்பை, தேனீக்களின் சேமிப்பை, பூமியின் பொறுமையை, கடவுளின் கருணையை கனிவோடு கற்றுக் கொடுப்பதே எம் பள்ளியின் இலக்கு. காலை வழிபாடு. காலை 8 மணிக்கு பள்ளிக்கு வருகை புரிந்து தூய்மை பணிகளை முடித்தவுடன் 8:30 மணிக்கு வாய்ப்பாடு படிக்க வைத்தல், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தின் சொற்களை ஸ்மார்ட் டிவி மூலம் சொல்லித்தருதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. காலை 9 மணிக்கு ஆசிரியர்களின் இறை வழிபாடும், 9:10 மணியளவில் மணியோசைக்கு பிறகு மாணவிகளுக்கு காலை வழிபாடும் 5 நாட்களும் நடைபெறுகிறது. இறை வழிபாட்டில் இறைவணக்கம், தமிழ்த்தாய் வாழ்த்து, திருக்குறள், ஆங்கிலம் மற்றும் தமிழில் பழமொழி, செய்தித்தாள் வாசித்தல், பிறந்தநாள் வாழ்த்து போன்றவை மாணவிகளால் நாள்தோறும் வழிநடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் நாளுக்கு ஒரு வகுப்பு என்று மாணவிகளின் திறமைகள் வெளிப்படும் வகையில் சிந்தனை துளிகள், பொது அறிவு, விடுகதை, நாடகம், பாடல் போன்ற தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆசிரியர்கள் வாரம் ஒருவர் காலை வழிபாட்டை நடத்துவதோடு நாட்டு தலைவர்கள் பற்றிய உரை, புதிய சொற்கள், அறிஞர்களின் சிந்தனை துளிகள், பொது அறிவு, பழமொழி, விடுகதை இவற்றின் வழி மாணவியரின் அறிவை வளர்க்க ஆர்வமுடன் செயல்படுகிறார்கள். மாலை 4:10 மணியளவில் நாட்டுப்பண் பாடப்பட்டு பள்ளி வேலை நாள் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது. புதிய கல்வி முறை. கல்வி என்பது பெரும் கடல், அதில் நீந்தி சென்று நீ உயர். செல்வம் கோடி இருந்தாலும் கல்வியே முதன்மை என்றுணர் என்ற வார்த்தைகளுக்கேற்ப எண்ணும் எழுத்தும் எனும் புதிய கல்வி முறை அனைத்து வகுப்புகளிலும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் கற்பித்தலுக்கான அரசு பணியிடை பயிற்சி பெற்று மிகச்சிறந்த தரமான கற்பித்தல் மற்றும் கற்றல் சூழலை வகுப்பறையில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அரசு நலத்திட்டங்கள்.
தமிழக அரசு வழங்கும் விலையில்லா பாடநூல், விலையில்லா குறிப்பேடு, காலணிகள், வண்ண பென்சில்கள், சீருடை மற்றும் பைகள் அனைத்தும் 3 பருவங்களிலும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களால் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் எம் பள்ளி மாணவிகளுக்கு தேவையான பயிற்சி நூல்கள், ஆசிரியர்களுக்கு தேவையான ஆசிரியர் கையேடு போன்றவை வட்டார வளமையத்தின் வழியாக வழங்கப்பட்டு கற்றல் கற்பித்தல், ஆடல் பாடல் செயல்முறைகள் இவற்றுடன் கலகலப்பாகவும் உற்சாகத்துடனும் இன்றைய குழந்தைகளின் மனநிலைக்கேற்ப வழங்கப்பட்டு வருகிறது. நூலகம் பட்டங்கள் பெற்று பெயரை அலங்கரிப்பதை விட நல்ல நூல்கள் கற்று மனதை அலங்கரியுங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப கதை, கவிதை, கட்டுரை, இலக்கியம், சிறார் இதழ் என புதிய செய்திகளை கற்று புதுமைகளைக் கண்டு கற்றலுக்கு அப்பாலும் அறிவையும் நன்னெறியையும் வளர்க்கும் இடமாக பள்ளி நூலகம் இயங்கி வருகிறது. பெற்றோர் ஆசிரியர் கழகம். பெற்றோர், ஆசிரியர், மாணவர்கள் என முப்பெரும் சுடர்கள் ஒன்றாக ஒளிர்ந்து பள்ளியின் தரம் உயர்ந்திட பேருதவியாக இருப்பது பெற்றோர் ஆசிரியர் கழகம். பள்ளியின் வளர்ச்சிக்காக, மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக பேராதரவு தந்து உதவிகரமாய் திகழும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி திருமதி விமலா ஜோஸ்பின். உடற்கல்வி. உடலும் மனமும் உறுதி பெற கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் எளிமையான எண்ணங்களையும் ஏற்றமுடன் நெஞ்சில் பதித்திட பாரம்பரிய விளையாட்டு, உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு ஆற்றலுடன் அறிவை பெற்றிட வழிவகை செய்யப்படுகிறது. போட்டிகள். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்பவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்பவன் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்பவன் வெற்றியாளன். ஆம், மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் தன்னம்பிக்கை மற்றும் பங்கேற்பை மேம்படுத்தும் வகையிலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தப்படுகிறது. மேலும் அரசாங்கத்தால் ஒன்றிய அளவில் நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் திருக்குறள் போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி நிவேதா முதலிடமும், பேச்சு போட்டி மற்றும் தனி பாடல் போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி பூஜா முதலிடமும், மாறுவேட போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி மரியலியானா மற்றும் முதல் வகுப்பு மாணவி நித்விகா வினோத் முதலிடமும், குழு நடனத்தில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகள் முதலிடமும், டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வைர விழாவை முன்னிட்டு மறைவட்ட பள்ளிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட குழு நடனப் போட்டியில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகள் 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தது பாராட்டுக்குரியது. விழாக்கள். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் பற்றி மாணவிகள் அறிந்து கொள்ளவும், அதன் தொடர்பை அவர்களுக்கு உணர்த்தவும், சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும், சக உயிர்கள் மீது அக்கறை கொள்ளவும் கல்வி வளர்ச்சி நாளாம் காமராஜர் பிறந்தநாள் விழா, இந்திய சுதந்திரத்தை போற்றும் சுதந்திர தின விழா, குடி உரிமையை கொண்டாடும் குடியரசு தின விழா, இருளகற்றிய விழாவாம் தீப ஒளி திருவிழா, அறிவு சுடர் ஏற்றும் ஆசான்களை போற்றும் ஆசிரியர் தின விழா, நேருவின் பிறந்த நாளாம் குழந்தைகள் தின விழா, தமிழர்களின் தனிப்பெரும் விழாவாம் பொங்கல் விழா, மாபரன் இயேசு மானிடரை தேடி வந்த கிறிஸ்து பிறப்பு விழா,
பள்ளியின் பாதுகாவலராம் புனித ரஃபேல் அதிதூதரின் விழா, பாலன் இயேசுவை போற்றும் பாலர் சபை விழா என அனைத்து விழாக்களும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதிய உணவு திட்டம். மாணவிகள் உடல் அளவில் ஊட்டம் பெற அரசு வழங்கி வரும் சத்துணவு திட்டத்தின் கீழ் 130 மாணவிகளும் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள். சத்தான உணவிற்கு அனைத்தையும் ஏற்பாடு செய்து தருபவர் சத்துணவு அமைப்பாளர் திருமதி ரெஜினா மேரி அவர்கள். பாசத்தோடும் நேசத்தோடும் சுவையான உணவை அன்றாடம் சமைத்து தருபவர் திருமதி லூர்து மேரி அவர்கள். பள்ளி ஆய்வு. ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவரும் தேக்கு விற்பார் என்பதற்கேற்ப கற்றல் கற்பித்தலின் நிறைகளை பாராட்டி மகிழவும், குறைகளை சுட்டிக்காட்டி நிவர்த்தி செய்து கொள்ளவும் அவ்வப்போது வட்டார கல்வி அலுவலர் திரு நெப்போலியன் அவர்களும் ஆசிரிய பயிற்றுனர் திரு ரமேஷ் அவர்களும் வருகை புரிகிறார்கள். மேலும் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆண்டாய்வானது 28/11/2024 அன்று வட்டார கல்வி அலுவலர் திரு நெப்போலியன் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு பள்ளி பதிவேடுகளும் கோப்புகளும் சரிபார்க்கப்பட்டன. வகுப்பு வாரியாக மாணவிகளின் கற்றல் திறனை ஆய்வு செய்து கற்றல் கற்பித்தலை சிறப்பாக செய்யும் ஆசிரியர் மற்றும் மாணவிகளை பாராட்டி மகிழ்ந்தார்கள். மறைக்கல்வி வகுப்புகள். நல்ல உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். அன்பு, உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற இறை பண்புகளில் வளர நாள்தோறும் காலை 9:20 மணி முதல் 9:40 மணி முடிய மறைக்கல்வி வகுப்புகள் மாணவிகளுக்கு நடத்தப்படுகிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கண்மணிகள் இயக்கம் நடத்தப்படுகிறது. பள்ளி வளர்ச்சி பணிகள். உயர்வுக்கு வழி உழைப்பு, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு, மறக்கக்கூடாதது நன்றி. 2021 ஜூன் மாதம் முதல் தளத்தில் தொடங்கப்பட்ட 3 புதிய வகுப்பறை பணியானது நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு 2024 ஜூன் மாதம் முதல் மாணவிகள் அமர்ந்து கல்வி கற்க பயன்பாட்டிற்கு விடப்பட்டது. மதிய உணவு சமைப்பதற்கும் மதிய உணவுக்கான சமையல் பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கும் தேவையான 4 சிறிய அறைகள் கட்டப்பட்டது. மேலும் மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சமையலறைக்கு பின்புறம் தரைத்தளம் போடப்பட்டு தண்ணீர் தொட்டி சரி செய்யப்பட்டது. மேலும் பள்ளியின் முன்புற அரங்கத்திற்கு அருகிலுள்ள பகுதி உயர்த்தப்பட்டு இரு பக்கமும் சிமெண்ட் தளம் போடப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாகவும் அரசு பள்ளிகளை உயர்த்த அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஈடுகொடுக்கவும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் உதவியோடு ஸ்மார்ட் டிவி வாங்கப்பட்டு ஆடல், பாடல், ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவும் வகுப்பு வாரியாக பாடம் நடத்தப்பட்டு ஒளி வடிவில் அனைத்தையும் நேரில் பார்த்து புரிந்து கொண்டு அறிவில் சிறக்க வழிவகை செய்யப்படுகிறது. இவ்வாறு பள்ளி புது பொலிவுடன் திகழ பேருதவியாக இருந்த தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியைகள், பெற்றோர்கள், பள்ளியின் நலனில் அக்கறை கொண்ட நல்ல உள்ளங்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகள். மேலும் பள்ளியின் பாதுகாவலராம் புனித ரஃபேல் அதிதூதரின் புதிய சுரூபம் வாங்கவும் அதற்கான மாடம் மேல்தளத்தில் அமைத்து அவரின் ஆசிரையும் பாதுகாவலையும் பெறவும் உதவி நல்கிய ஆசிரியைகளுக்கு உளமார்ந்த நன்றிகள். பள்ளியின் சிறப்பு. வாழ்க்கைக்கு வழி தேடு, வாய்ப்புகள் வந்து சேரும். பயிற்சியை பாடமாக்கு, பட்டங்கள் பரிசளிக்கும். தடைகளை தகர்த்தெறி,
தன்னம்பிக்கை தலை தூக்கும். முயற்சியை முதிர்ச்சியாக்கு, முன்னேற்றம் முடிசூடும். விவேகத்தை விதையாக்கு, வெற்றிகள் விழா காணும். ஆம், உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்த உதவும் யோகா மற்றும் தியான பயிற்சி தினமும் பிற்பகல் 12:20 முதல் 12:40 முடிய மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆங்கில அறிவை எளிதாய் பெற ஆசிரியைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட இணைய திறன்களை கொண்ட தொலைக்காட்சி பெட்டியின் உதவியுடன் ஆங்கிலத்தில் பேசுவதற்கான பயிற்சி வகுப்பு நடத்துகிறார்கள். வாரத்தில் 3 நாட்கள் பாரம்பரிய கலையாம் பரதநாட்டியம் அனைத்து மாணவிகளும் கற்றுக்கொள்ளும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளியன்று இரக்கமுள்ள இறைவனின் ஆசீரை பெற்றுக்கொள்ளவும், கல்வியில் மேம்பாடு அடையவும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு இயேசுவின் திரு இருதய பக்தி வளர வழிவகை செய்யப்படுகிறது. ஆசிரியர் அனைவரின் மேற்பார்வையிலும் அன்பான பரிமாறுதலிலும் மாணவிகள் அனைவரும் மதிய உணவருந்துகிறார்கள். இயற்கையோடு இணைந்தால் இன்பம் நம்மை ஒட்டிக்கொள்ளும். எம் பள்ளியின் இயற்கை தோட்டம் ஆசிரியர்கள் மாணவர்களால் அமைக்கப்பெற்று பாசத்துடன் பராமரிக்கப்படுவது பாராட்டுக்குரியது. இறுதியாக அன்பான சில வேண்டுகோள்கள். விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான். எனவே படிக்கும் பிள்ளைகளை குறித்த நேரத்தில் காலதாமதமின்றி பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். பள்ளி நாட்களில் விடுப்பு எடுப்பதை தவிர்த்திடுங்கள். அதிகாலையில் ஆண்டவரின் அருள் பெற்று அந்த நாளை தொடங்கும் பழக்கத்தை உருவாக்க பிள்ளைகளை அன்றாட திருப்பலிக்கு அனுப்பி வையுங்கள். நாளைய இந்தியாவை வடிவமைக்கும் சிறந்த சிற்பிகளாக இவர்கள் வளர்ந்திட உதவிடுங்கள். சிறந்த ஆளுமையும் பரந்த அறிவும் பார்ப்போற்றும் பண்பாடும் நிறைந்த குழந்தைகளாக இவர்கள் உருவெடுக்க இவர்களை புனித ரஃபாயேல் தொடக்கப்பள்ளியில் தவறாமல் சேர்த்திடுவீர் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியின் பெருமை பாரெங்கும் விளங்கிட பரந்த உள்ளத்துடன் உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பள்ளிக்கு பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், பெற்றோர் பெரியோர் ஊரார் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க எம் பள்ளி, ஓங்குக இறைவன் புகழ்.